இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறதை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் செய்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் யார்? கொடிகள் மாத்திரமே. அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த கனிகளை நீ கொடுக்க வேண்டுமானால் திராட்சை செடியாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்ப்போடு பார்க்கிறார். பிரியமானவர்களே, அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்படைவதும் மனுஷருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு தரம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை பரலோகத்தின் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு என்று ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதின் மூலம் ஆண்டவர் நம்மில் ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார். என்ன காரியம்? மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் இங்கே 8வது வசனத்திலே படிக்கிறோம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்கு சீஷராயிருக்கும்படி, பிதா மகிமைப்படுத்தப்படும்படி நம்மை அர்ப்பணிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம்? நாம் ஆராதிக்கிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். ஏனென்றால் அவ்வளவு பிரயாசப்படுகிறவர் பரலோகத்தின் தேவன். இந்த பூமியில் நமக்கென்று ஒரு சரீரத்தை படுத்தினவர் அப்படி எதிர்பார்க்கிறார். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போறது என்ன? அன்பானவர்களே, அப்படியானால் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. இது எப்படி வந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். பிரியமானவர்களே, எதிர்பார்ப்போடுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக ஏதோ ஒரு சேதம் வருகிறதே. அந்த சேதம் எப்படி வந்தது? வேதத்தை பாருங்கள். எரேமியா 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி என்று சொல்லுகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றி வந்தாய் என்று சொல்லுகிறார். அவ்வளவு பக்தி, ஆண்டவரை பின்பற்றி வருகிற ஒரு அனுபவம் கிடைத்தது. ஆகவேதான் முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக ஆக முடிந்தது. 2வது சொல்லுகிறார், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் அறிந்திருக்கிறேன். அவ்வளவு நேசம். ஆண்டவரோடு எப்படியாயிலும் சமயத்தை செலவிட வேண்டும். காலை தோறும் அவருடைய சமூகத்தை நாடி தேடுகிற இருதயம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. அவ்வளவு நேசம்.
இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கிலும் ஆண்டவர் மீது அளவு கடந்த அன்பு, அவ்வளவு நேசம் பிரியமானவர்களே. ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக அது நாட்டப்பட்டு இருந்தது. ஆனால் பாருங்கள், இப்பொழுது என்ன நடந்தது? 6வது வசனத்திலே அங்கு நடந்த சம்பவத்தை அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? அன்பானவர்களே, கிறிஸ்துவை பின்பற்றினது வரை திரளான கனிகளை கொடுக்க முடிந்தது, நற்கனிகளை கொடுக்க முடிந்தது. ஆனால் என்னை விட்டு தூரப்பட்டு என்று ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஆண்டவரோடு அவ்வளவு பக்தியோடு ஆண்டவரை பின்பற்றி போன அந்த மேன்மையை இழந்து இப்பொழுது கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு தூரப்படுகிற ஒரு சேதம் வந்தது. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, நாம் கர்த்தரோடு நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரோடு நம்மை நடக்க விடாதபடி நம்மை பின்வாங்க வைக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 66வது வசனத்தை பாருங்கள். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று எழுதியிருக்கிறது. சிலர் என்று சொல்லப்படவில்லை, அநேகர். நல்ல பக்தி இருந்தது, ஆண்டவரை பின்பற்றினார்கள். நல்ல நேசம் இருந்தது, அவரோடு கூடவே இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவருடனே கூட நடப்பதை நிறுத்தி பின்வாங்கி போகிற ஒரு நிலையை கவனியுங்கள். 67வது வசனத்திலே, அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். எவ்வளவு துக்கமான காரியம் பாருங்கள் அன்பானவர்களே. நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ. ஆனால் 68வது வசனத்தில் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று அவர் சொல்லுகிறதை கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆகவே முதல் சேதம் ஆண்டவரை விட்டு தூரப்பட்டு என்று எரேமியா 2:6 சொல்லுகிறார். இரண்டாவது, மாயையை பின்பற்றி. ஆண்டவரை விட்டு தூரப்பட்டதற்கு காரணமே இப்பொழுது மாயையை பின்பற்றுகிற ஒரு சோதனையான காலம் வந்தது. கிறிஸ்துவை பின்பற்றின காலம் முடிந்து இப்பொழுது மாயையை பின்பற்றுகிற ஒரு நிலை வந்தது. அதனால் விளைவு என்ன? வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? திரளான கனிகளை கொடுக்க வேண்டும் என்று தானே கர்த்தர் எதிர்பார்த்தார். ஆனால் இப்பொழுது வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? அன்பானவர்களே, நம்முடைய காலங்கள் வீணாக்கப்படுவதற்காகவா ஆண்டவர் இந்த மண்ணிலே வைத்திருக்கிறார்? எதிர்பார்ப்போடு கர்த்தர் நம்மை பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறதை பாருங்கள். எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். அதனால் விளைவு என்ன? இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனோ, அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ ஏன் கொள்ளையானான்? ஏன் கொள்ளையானான்? 17வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன என்று துக்கப்பட்டார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தருவோமா? ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாரே. ஒரு நிமிடம் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரங்களை வைத்து ஆண்டவரே, நற்கனிகளை, திரளான கனிகளை கொடுக்கும்படி ஆசீர்வதித்தருளும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
மகிமை மகிமை